கல்வி சிறப்பா இருக்கும், முக்கியமா மருத்துவம் சிறப்பா இருக்கும். நம்ம ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு பயங்கரமா இருக்கும். ஆமா, பெண்கள் பாதுகாப்புங்க சொன்னா நம்ம வந்து இதுன்னு சொல்லுவாங்க, சும்மா இருக்கடா கொஞ்ச நேரம். புரியுதா? பெண்கள் பாதுகாப்பு பயங்கரமா இருக்கும். அதையும் தாண்டி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்க போறோமா, பைக் இல்லாதவங்களுக்கு பைக் கொடுக்க போறோம். அமைதியா இருங்கப்பா. கொடுக்க போறோம்னா சொன்னோம், கொடுக்கறா. சரி, நீங்க பைக் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். தலைவர் காருக்கு பின்னாடி தூக்கிட்டு சுத்துவீங்க, எனக்கு தெரியும். அது கம்பெனியில கொடுப்பாங்க. கவாசிக்கு நிஞ்சா கொடுக்க சொல்லிருக்காங்க. ஏன் சார், இந்த ஆட்சியில மக்கள் நலத்திட்டங்களை வந்து இலவசம், ஓசி அப்படி இப்படின்னு கொச்சப்படுத்திட்டு மேடை போட்டு அதெல்லாம் வேணாம் புறக்கணிங்க மக்களின்னு பேசிட்டு இப்ப நீங்க நலத்திட்டம் கொடுக்குறேன்னா அதை எப்படி நம்புவாங்க? ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு இதெல்லாம். மக்கள் சார்ந்த நலனுக்கு நலத்திட்டம் கொடுக்கலாமா? தப்பு கிடையாது. நாங்க கொடுத்தா தப்பு கிடையாதுமா. அதையும் தாண்டி எங்க தலைவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கும் எங்களுக்கு தலைவருக்கு இருக்கிற அந்த மக்கள் படைக்கும் இந்த மாதிரியான கூட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த திமுக அதிமுக ரெண்டு சேர்ந்து வந்தா கூட எங்க தலைவரை தோக்கடிக்க முடியாது. 2026 நாங்க தான் ஆட்சியை பிடிக்கிறோம். நாங்க தான் ஆட்சியை பிடிக்கிறோம். சார், மனசாட்சியே இல்லாம ரெண்டு ஆட்சியுமே சரியில்லைன்னு சொல்றீங்கல்ல. போன ஆட்சியில வந்து நீங்க அந்த கட்சியில தானே இருந்தீங்க, அதிமுகவுல அமைச்சரா கூட இருந்தீங்க. அப்பயும் இதெல்லாம் உங்களுக்கு தோணல? அப்பவே வெளில இருந்திருக்கலாம்ல, அமைச்சர் பத்தி தூக்கி போட்டு வந்திருக்கலாம்ல. அந்த ஆட்சி சிறப்பா இல்லாதது காரணம் நான் கிடையாது. நான் வந்து அங்க ஒரு அமைச்சரா இருந்தேன், ஒரு இதை பாத்துக்கிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? ஒரு அமைச்சர் பதவியில ஒரு பொறுப்பு மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் முதலமைச்சர் கிடையாதுல்ல. அப்ப முதலமைச்சரா யாரு இருந்தா அவங்கள போய் கேளுங்க, என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? அது